வெல்கம் டு நிமிஷ டைம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷ ச ச ஹ இதெல்லாம் கற்றுக்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஷ ஷ ச ஹ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ வாங்க இந்த லெட்டர்ஸ்லாம் எழுத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஷ. ஸோ நான் ரக்கு என்ன சொன்னேன், யால இருக்க அந்த இதை வந்து கட் பண்ணிட்டு இவ்வளோலே நின்றுட்டிங்கன்னா இது ர. அதே ரா இங்கே முன்னாடி ஒரு சர்க்கிள், ராக்கு முன்னாடி ஒரு சர்க்கிள் போட்டு இங்கே ஒரு லைன் ஆட் பண்ணி ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிங்கன்னா இதுதான் ஷ. என்ன பண்ணுவோம், ரா போகிறதுக்கு முன்னாடி அங்கே ஒரு சர்க்கிள் போட்டு இங்கே ஒரு லைன் ஆட் பண்ணி இப்படி க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா இது ஷ. இப்போ ச பார்க்கலாம். நான் பர்க்கு என்ன சொன்னேன், ஒரு லைன் போட்டு ஒரு கர்வ் போட்டு க்ளோஸ் பண்ணிங்கன்னா இது பர்வா. அப்போ அந்த பர்ல ஒரு கிராஸ் பண்ணிங்கன்னா அது ஷ. ஸோ பர்க்கும் ஷர்க்கும் டிஃப்ரென்ஸ் வச்சுக்கோங்க, அதே மாதிரி பர்க்கும் ஒர்க்கும் டிஃப்ரென்ஸ் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ச. சக்கு என்ன பண்ணுங்கன்னா இதே மாதிரி தான் இருக்கும் ச. ஸோ டிஃப்ரென்ஸ் நல்லா புரிஞ்சுக்கணும். இதுக்கு என்ன, சக்கு என்ன பண்ணுங்க, ர மாதிரியே போட்டு இங்கேருந்து இங்கே ஒரு லைன் கட் பண்ணி நெக்ஸ்ட் இப்படி ஒரு லைன் கட் பண்ணி க்ளோஸ் பண்ணிங்கன்னா இது ச. ச என்ன பண்ணும், ரா மாதிரியே போட்டு ஒரு லைன் மிடில் கட் பண்ணி நெக்ஸ்ட் க்ளோஸ் பண்ணிட்டு மேலே மறக்காம ஒரு லைன் போட்டா அது ஷ. ச. ஹ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். நான் ட எப்படி சொன்னேன், ஒரு லைன் போட்டு நீங்க சி போட்டீங்கன்னா அது டவா. ஓகே, இப்போ இந்த மாதிரி போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இங்க ஒரு கீழே இப்படியோ இல்லை எப்படியோ நீங்க இப்படி போட்டாலும் சரி, இல்லை கர்வியா, அடுத்து கர்வியா. ஓகேவா, ஒரேடியா ஃபுல்லா போகக்கூடாது, லைட்டா, ரொம்ப லைட்டா போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இங்கேருந்து இப்படி ஒரு லைன். ஓகே, இப்படி ஒரு லைன், அதாவது டர்ப் போடுற மாதிரி போட்டு நெக்ஸ்ட் இங்கேருந்து இப்படி ஒரு கர்வி மாதிரி ஒன்று. நெக்ஸ்ட் இங்கேருந்து இப்படி. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இதோ பாருங்க, இந்த மாதிரி போட்டு இப்படி போட்டா இது ஹ. பார்த்துக்கோங்க, இப்படிதான் ஹ போடுவாங்க. நீங்க இது ரொம்ப முன்னாடி விடணும்னு அவசியம் இல்லை, இப்படி விட்டா கூட போதும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் மறுபடியும் எல்லாத்தையும் ரிப்பீட் பண்றேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. ஷர்க் வந்து பாத்தீங்கன்னா ர போடுறதுலயே சர்க்கிள் போட்டு ர போட்டு ஒரு லைன் போட்டு க்ளோஸ் பண்ணலாம், எப்பயுமே மறக்காம க்ளோஸ் பண்ணலாம். இது ஷ. ஷ. இன்னொரு ஷர்க்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணும், ப போடுற மாதிரி போட்டு ஒரு லைன் கட் பண்ணீங்கன்னா இது ஷ. நெக்ஸ்ட் ச வந்து பாத்தீங்கன்னா ர போடுற மாதிரியே போட்டு அதோட இந்த பாயிண்ட்ல ஒரு லைன் கட் பண்ணி இத ஒரு லைன் கட் பண்ணி அது டி மாதிரி ஃபார்ம் பண்ற லைன் வந்து கட் பண்ணிச்சுன்னா இது ச. ஹக்கு வந்து பாத்தீங்கன்னா ட போடுற மாதிரி போட்டு அப்படியே கீழே இப்படி விட்டு நெக்ஸ்ட் அங்கிருந்து இங்க இப்படி விட்டீங்கன்னா இதுதான் ஹ. அங்கிருந்து ஒரு சி மாதிரி. இதை நீங்க பாத்தீங்கன்னா இப்படி சி கவுந்து இருக்க மாதிரி இருக்கா, அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இருக்க பேலன்ஸ் இருக்க ஒரு ரோவையும் பார்த்துடலாம். ஸோ பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.